கடந்த சில மாதங்களாக அரசு நிலங்களிலும் தனியார் நிலங்களிலும் உள்ள இந்து கோயில்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பலரால் இந்து கோயில்கள் பலவும் இடிக்கப்படும் என்கிற அச்சம் நம் இந்திய சமூகத்தை சூழ்ந்திருக்கிறது. நாட்டில் ஏராளமான இந்து கோயில்கள் அரசு நிலத்திலும் சட்ட விதிகளை மீறி கட்டப்பட்டிருப்பதாகவும் ஒரு கும்பல் நம் கோயில்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தனியாருக்கு சொந்தமான நிலங்களிலும் அதன் நில உரிமையாளரின் ஒப்புதல் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் கோயில்களை இடிக்க ஒரு கும்பல் கனரக வாகனத்தையே வாங்கும் அளவுக்கு சக நாட்டு குடிமக்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் பேரன்பு புல்லரிக்க வைக்கிறது. அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூல் செய்வதும் அதற்கு பொதுமக்களும் நிதியை கொடுத்துக் கொண்டிருப்பதும் பல்லின தேசத்தின் பெருமையை பல்லக்கில் ஏற்றி சிரிக்கிறது. அரசாங்க பொறுப்புகளில் உள்ள மாநில தேசிய அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் கோயில்களுக்கு எதிரான பிரச்சாரத்திற்கு கண்டனத்தையும் பதிவு செய்தனர். ஆனாலும் சம்பந்தப்பட்ட கும்பல் சமூக வலைத்தளங்களில் கோயில்களை கோயில் ஹராம் என குறிப்பிட்டு இழிவுபடுத்தியது. கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ், ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு, மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன், ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன், பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் மற்றும் மாயிகா தலைவர்கள் உட்பட சமூக ஆர்வலர்களும் கோயில் ஹராம் எனும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் முறையான தீர்வை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்து கோயில்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பலரும் அடிப்படையில் இந்து சமயத்திற்கு எதிராக பல கருத்துக்களை பரப்பி வந்தவர்கள்தான். குறிப்பாக ஜம்ரி வினோத், இந்து கோயில்கள் சட்ட விதிகளை மீறி கட்டப்பட்டிருப்பதால் கோயில்களை இடிக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு சொல்லலும் ஜம்ரி வினோத் அடிப்படையில் இந்துவாக பிறந்து இந்துவாக வளர்ந்து அதன் பின் மதம் மாறியவர். இந்திய அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவரும் சமய போதகருமான ஜாகிர் நாயக் போன்றவர்களுடன் தொடர்பில் இருப்பவர். தொடக்கத்திலிருந்தே இந்து சமய நம்பிக்கைகளை கேலியாய் சித்தரித்தவர். இப்படியான மனநிலையில் இருக்கும் ஜம்ரி வினோத் போன்றவர்கள் நம் இந்து கோயில்களை பற்றி அவதூறுகளை பரப்பும் அளவிற்கு நம் கோயில்கள் சட்டத்தை மீறி இருக்கிறதா எனும் கேள்வியும் நமக்குள் எழுகிறது. தற்போதைய அரசாங்கத்தால் கோயில்களுக்கு நிதி வழங்கப்பட்டாலும் கோயில்கள் தொடர்பான நில பிரச்சனையும் சர்ச்சைகளும் மட்டும் இன்னும் தீர்ந்த பாடில்லை. கடந்த 2007ஆம் ஆண்டு நாட்டின் பெரு வெடிப்பாக மாறிய ஹிண்ட்ராஃப் போராட்டம் பாரம்பரிய கட்சிகளையே பதம் பார்த்து துவம்சம் செய்தது. இந்தியர்களின் ஒற்றுமையை வலிமையை தேசம் உணர்ந்த தருணம் அது. அத்தகைய எழுச்சி பேரணிக்கு முக்கிய காரணம் பாடாங்ஜாவா கோயில் இடிப்பு சம்பவம்தான். அந்த கோயில் இடிக்கப்படாமல் இருந்திருந்தால் ஹிண்ட்ராஃப் எனும் எழுச்சி பேரணி நிகழ்ந்திருக்காது. ஸ்லாங்கூர், பினாங்கு, பேரா கெடா ஆகிய மாநிலங்களில் ஆட்சி மாற்றமும் அரங்கேறி இருக்காது. அதன் பின்னர் 60 ஆண்டுகள் அரசில் அங்கம் பெற்றும் நம் இந்து கோயில்களை பாதுகாக்க தவறியதற்காக மாயிகாவின் மீது நம் இந்திய சமூகத்திற்கும் வெறுப்புகள் வேரூன்றியது. ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்த நம் இந்திய சமூகம் அரசியல் எழுச்சியும் பெற்றனர். இப்போது ஆட்சியில் இருக்கும் பெரும்பாலான இந்திய அரசியல் தலைவர்கள் 2007ஆம் ஆண்டு கோயில்களை தற்காப்பதற்காக ஹிண்ட்ராஃப் பேரணியில் பங்கேற்றவர்கள்தான். ஆனால் 18 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கோயில்கள் தொடர்பான சர்ச்சைகள் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றன. நம்மிலும் தவறுகள் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பெரும்பாலான கோயில்கள் சட்ட விதிகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி அமைச்சான KPKTயின் வாயிலாக ஆண்டுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் கோயில்களுக்கு சிறப்பு நிதியாக ஒதுக்கப்படுகிறது. மித்ராவின் மூலமாகவும் கோயில்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. ஆனாலும் கோயில்கள் எதிர்நோக்கும் நில பிரச்சனைக்கு தீர்வு என்பது இதுநாள் வரையும் காணப்படவில்லை. இந்த நிலையில் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரதமர் அன்வார் சட்ட விதிகளை மீறி அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுக்கவும் சமூக நல்லிணக்கத்தோடு இந்த விவகாரத்தை கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனால் அரசு நிலங்களில் இருக்கும் கோயில்கள் அகற்றப்படும் வாய்ப்புகள் தான் அதிகம். அரசு தரப்பு சட்டத்திற்கு உட்பட்டு உத்தரவு பிறப்பித்து விட்டது. இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? மலேசியாவின் பல கோயில்கள் சுதந்திரத்திற்கு முன்னரே உள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நடைமுறைக்கு ஏற்ப நம் கோயில்களை நாம் குறைந்தபட்சம் பதிவு செய்துள்ளோமா? கோயிலுக்கு என முறையான நிர்வாகம் அமைத்து கணக்கு வழக்குகளுடன் செயலறிக்கைகளை நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோமா? குறைந்தது கோயில் நிர்வாகம் ROS எனும் சங்கங்களின் பதிவிலாக்காவில் பதிவு செய்துள்ளனவா?
கோயில் இருக்கும் நிலம் அரசு நிலமா தனியார் நிலமா என்பது தொடர்பாக நில விவகாரத்துறையில் நாம் சரிபார்த்திருக்கிறோமா? பெரும்பாலும் இல்லை என்பதே இதற்கு பதில். கல்வி கற்ற சமூகமாக நம் இந்திய சமூகம் உருமாறி வருகிறது. அந்த வகையில் நம் சமுதாயத்தின் இளம் தலைமுறையினர் இனியாவது சட்ட விதிகளை மீறியிருக்கும் கோயில்களை தற்காக்கவும் பாதுகாக்கவும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். கல்வி கற்ற இளம் சமூகம் சட்டப்படியும் அரசாங்கத்தின் பதிவேடுகளிலும் முறையாக பதிவு செய்யப்படாத இந்து கோயில்களை பதிவு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு முதலில் நம் இளம் தலைமுறை கோயில்களுக்கு செல்ல வேண்டும். படித்த இளம் தலைமுறையினரை கோயில் நிர்வாகமும் அரவணைக்க வேண்டும். கோயில்கள் பலவும் சமுதாயத்திற்கான நிகழ்ச்சிகளை வழங்குவதோடு கல்வி சாலைகளாகவும் இயங்கி வருகின்றன. கல்வி கற்ற நம் இளம் தலைமுறை நினைத்தால் இனி எந்த ஒரு கோயிலும் சட்ட மீறலால் இடிபடாமல் தற்காக்க முடியும். நம் சமய திருத்தலங்களை பற்றி யாரும் இழிவாக பேசவும் முடியாது. அதற்கு ஒரே தீர்வு, கோயில் நிர்வாகங்கள் ROSல் பதிவு பெற வேண்டும். கோயில் இருக்கும் அரசு நிலத்தை அரசாங்கம் குறைந்த தொகையில் கோயிலுக்கு என வழங்க வேண்டும். கோயில்களின் ஒவ்வொரு முக்கிய நடவடிக்கைகளும் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்கு முதலில் நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஏதோ சுற்றுலாவுக்கு செல்வது போல் நம் கோயிலுக்கு செல்வதுதான் இங்கே பெரும்பான்மையோரின் மனநிலையாய் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் தவறாமல் தங்கள் வழிபாடுகளை அவர்களின் தலங்களுக்கு சென்று நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் நம்மில் பலரும் ஆடிக்கொன்று அமாவாசைக்கு ஒன்று என எப்போதாவது பெயரளவுக்கு கோயிலுக்கு செல்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் குறைவாகவே இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என சும்மா சொல்லி வைக்கவில்லை. சமுதாய மேம்பாட்டுக்காக மக்களை ஒன்றிணைக்கும் பெரும் சக்தியாய் கோயில்கள்தான் இருக்கின்றன. நம் கோயில்களை நாம் தான் அரவணைக்க வேண்டும். நாம் தான் பாதுகாக்க வேண்டும். கோயில் ஹராம் என நம்மை எவரும் இழிவுபடுத்தக் கூடாது என்றால் நாம் சட்டப்படி முறையான ஆவணங்களுடன் இருக்க வேண்டும். அதற்கான முறையான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஜம்ரே வினோத் போன்ற கோமாளிகளின் வாயை அடைக்க இதுதான் ஒரே வழி. வாருங்கள், நாம் கோயிலுக்கு செல்வோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.